ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். அன்பு பிள்ளையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்று இந்த தாயினுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாய். என் குழந்தையே, உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்து ஒரு முக்கியமான செய்தியினை அம்மா இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். துரோகியின் இல்லத்தில் இருந்து என்ன செய்தியை நம் தாயானவள் கொண்டு வந்திருப்பாள் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? அதை உனக்கு நான் இப்பொழுது நிச்சயமாக சொல்கிறேன். இன்று இந்த செய்தி செவிகளுக்கு கிடைக்க வேண்டியதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை எப்பொழுதும் துரோகத்தை நினைத்து மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். துரோகத்தை செய்தவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், நாமோ இங்கு மனவேதனை பட்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்த துரோகத்தை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இந்த நேரத்தில் உன்னுடைய துரோகம் உச்சத்தில் இருக்கின்றது. அவர்களின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் உனக்கு மகிழ்ச்சி கொடுக்க கூடியதாக ஒரு வகையில் இருக்க போகிறது. நீ பயப்பட தேவையில்லை. ஆனால் இதற்கு முன்னால் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை எல்லாம் தெரிந்தால் நிச்சயமாக நீ பதற்றம் அடையத்தான் செய்வாய். அவர்கள் செய்த சூழ்ச்சியினால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளதான் வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இன்று உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாமே உன்னை மனம் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் என் பிள்ளையே, சில நேரங்களில் துரோகத்தை செய்தவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு நீ சென்று கொண்டிருக்கின்ற சரியான பாதையில் இருந்து கூட தவறிவிடுகின்றாய். சில நேரங்களில் இவர்கள் செய்ததை நாமும் இவர்களுக்கு செய்துவிட்டால் என்னவென்று கூட என் பிள்ளை நீ சிந்திக்க தொடங்கி விடுகின்றாய். என் தங்கமே, இப்படி நீ சிந்திக்க தொடங்குகின்ற இந்த நேரத்தில் தான் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நடத்தி காட்டப் போகிறேன். உன் துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியுமா? முன்பு ஒரு நாள் நான் சென்றிருந்த பொழுது உன் வாழ்க்கையை அழிப்பதும் உன் வாழ்க்கையில் இனிமேல் எந்த விஷயங்களும் நடக்க விடாமல் தடுப்பதும் மட்டுமே அவர்களின் ஒரே எண்ணமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு உயிரை பறிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களை பார்த்தால் உனக்கு பயம் வரும் என்று நினைத்து அவர்கள் எப்பொழுதும் உனக்கு வழிகளை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த அவர்கள் அதன் பிறகு இந்த தாயானவள் அவர்களுக்கு கொடுத்த துன்பத்தினால் அவர்கள் அந்த தண்டனையை அனுபவித்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீ புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை நினைத்தவர்களுக்கு முதலில் மனசாட்சி என்பது இல்லாமல் போய்விட்டது. அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கின்றோமே என்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது. மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் சோதனையை கொடுக்கிறோமே, இதனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் சிந்திக்காமல் போய்விட்டார்கள். இனியும் என்ன விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்பதை சிந்திக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அல்லவா? என் பிள்ளையே, இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இப்பொழுது அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒருவருக்கு ஒரு துரோகத்தை செய்தால் அது ஒரு நாள் நம்மைதான் வந்து சேரும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்த பாவம் அத்தனை பெரியது. அவர்கள் செய்த பாவத்தின் பலனை அவர்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவருக்கு பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கின்றது. பிரச்சனைகள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்கள் எப்படியும் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி விடலாம் என்று நினைக்கவும் தொடங்கிவிட்டார்கள். எப்பேற்பட்ட எண்ணங்களை அவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் என்று சிந்திக்க தொடங்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. அதனால் அவர்கள் பல விஷயங்களை சிந்தித்து உனக்கு செய்த துரோகத்திற்கு மன்னிப்பினை கேட்க இப்பொழுது துணிந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்துவிட்டது. உனக்கு தெய்வத்தினுடைய துணை இருக்கிறது என்பது. தெய்வம் இவர்களுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருப்பதால்
நாம் செய்த அத்தனை துரோகங்களும் சரி, நாம் செய்த அத்தனை கெடுதல்களும் சரி, இவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. அதனால் இவர்கள் வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக ஏதேனும் ஒரு செயலை இனி செய்ய நினைத்தால் தெய்வம் நம்மை பழிவாங்கி விடும் என்ற பயம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. இந்த பயத்தை இவர்கள் இப்படியே வைத்துக் கொண்டிருக்கும் வரை மட்டும்தான் உனக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றி நீ சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளை, நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இனி உன்னுடைய வாழ்க்கை, உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள், யார் யார் உன் வாழ்க்கையில் வந்து செல்கின்றார்கள், யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றார்கள் என்பதை பற்றிய எண்ணங்களை எல்லாம் விடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டும். என் பிள்ளையே, உண்மையாகவே துரோகம் எங்கே நடந்தது தெரியுமா? ஒருவரின் மீது நீ அதிகமான எதிர்பார்ப்புகளையும் அதிகமான நம்பிக்கையையும் வைத்ததால் தான் இது நடந்தது. எல்லோரையும் சாதாரணமாக நீ கையாண்டிருந்தால் அவர்கள் கொடுத்த அந்த கஷ்டம் உன்னை பெரிதாக பாதித்திருக்காது. நிச்சயமாக அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டாய். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அவரவர்களுக்கு ஒவ்வொரு குணங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தீய குணங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த தீய குணங்கள் இவர்களுக்கு இருப்பதை அவர்கள் காட்டிவிட்டார்கள். அதனால் இதை நினைத்து நாம் பயப்பட வேண்டாம் என்று என் குழந்தை நீ நினைத்து விட்டால் போதும். இதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விட முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இனியாவது இந்த விஷயத்தில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. யார் என்ன நினைத்தாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, நீ செய்வதையெல்லாம் நான் பொருட்படுத்த போவதில்லை என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நான் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக குடியிருப்பவள். இந்த தாயானவள் அங்கே கம்பீரமாக அமர்ந்திருக்கும் பொழுது எந்த ஒரு துரோகியினுடைய தீய செயல்களும் உன்னுடைய இல்லத்தை நெருங்கி விடாது. அவர்கள் மனதிற்குள் நினைத்தாலே அதை நான் ஒழித்து கட்டி விடுவேன். என்ன வேண்டுமானாலும் செய்ய நினைக்கலாம், எத்தனை உயிரை வேண்டுமானாலும் பறிக்க நினைக்கலாம். ஆனால் அது ஒருபொழுதும் இந்த தாயானவள் முன்னால் நடந்து விடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னிடத்தில் உன்னை தேடி வந்து சில விஷயங்களை கொடுப்பதற்கு காரணம் இதுதான். என் குழந்தையே, நீ எதை பற்றியும் வேதனைப்படக்கூடாது, யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. யார் என்ன செய்தாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட வேண்டுமே தவிர அதன் பின்னால் தொங்கிக் கொண்டே இருக்காதே. உனக்கான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் எப்பொழுதும் உன் கையில் வைத்துக்கொண்டு உன்னை நாடி வருகின்ற கஷ்டங்களை தூர விலக்கி வைத்துவிட்டு நீ செல். நான் என் வேலையை பார்த்து செல்கிறேன், என் வேலையை பார்த்து கொண்டுதான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கடந்து சென்று கொண்டே இரு. எத்தனை கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் அவை உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. என் தங்கமே, உன்னிடத்திலேயே பேசிக்கொண்டு அத்தனை விஷயங்களையும் உன்னிடம் இருந்து கேட்டு இன்னொருவரிடம் சொல்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தொழிலே அது ஒன்றுதான். அவர்கள் தான் செய்கின்ற தொழிலை தனியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நம்பி மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். இனி ஒரு நாளும் யாரிடத்திலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை பற்றி வெளியில் சொல்லாதே. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி யாரிடத்திலும் நீ பேசாதே. உன் வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீ யாரும் கேலியும் கிண்டலும் செய்கின்ற அளவிற்கு அதனை நீ வைத்து விடாதே என் பிள்ளையே. அதனால் இன்று இந்த தாயானவள் சொல்வது போல உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் அடியோடு உனக்கு வராமல் அழித்து விட போகிறேன். உனக்கான சந்தோஷத்தை வெளியில் கொண்டு வந்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டால் போதும். எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறும். எந்த துரோகமும் சூழ்ச்சியும் உன் முன்னால் வென்று விடாது. இத்தனை கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்த நினைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி என்றுமே உனக்கு சந்தோஷம் நிலையாக நிலை பெற்று நிற்கும். அவர்களை பற்றி நீ என்ன வேண்டாம்,
அவர்கள் செய்த செயலின் பாவத்திற்கு பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீ நல்லதை செய்து நல்ல விஷயங்களை தெய்வத்திடமிருந்து பெற்றுக்கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.